என் செல்ல குழந்தையே, நீ அழுதது எல்லாம் போதும், கலங்கியது எல்லாம் போதும். உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னோடு தானே உன் தாயானவள் நான் பேச வந்திருக்கின்றேன். இதற்கு மேல் என் வார்த்தைகளை கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய இஷ்டம். நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை நான் தேடி தேடி பெறுகின்ற நேரம். என் குழந்தையின் எண்ணங்கள் என்ன, என் பிள்ளையினுடைய உணர்வுகள் என்ன என்பதனை எல்லாமும் நன்றாக புரிந்து கொண்ட இந்த தாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றவுடன் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை கைகொடுத்து காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இன்று உனக்கான நல்ல நேரம் எப்படி ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். காலமும் நேரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் குழந்தையினுடைய சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய எல்லா தருணங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் நம்மை மேலும் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை என்னை உன்னோடு பின்னி பிணைக்கவில்லை. இந்த வராகியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. உன் தாய் உனக்காக வருவது முதலில் நீ உணரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அல்லவா? உன் அம்மாவின் அன்பு உன்னை தொடர்வது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லவா? எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்காக வருவது இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்பது உண்மை. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க முடியும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று பார்த்துவிட முடியும். எது நடக்கிறது, எது நடக்கவில்லை என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை நமக்கு நல்லதை சொல்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்குகின்ற சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். என் குழந்தையை, ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரம் அல்லவா? இந்த விடியல் உனக்கு தரக்கூடிய விஷயமானது உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிர்ஷ்டத்தை நீ உணராமல் செல்ல முடியாது. இந்த அதிர்ஷ்டம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரியாமல் விட முடியாது. உன்னோடு உனக்கு துணை இருந்து நான் ஒவ்வொரு நிலையிலும் கை கொடுத்து உதவும் இந்த காலம் முழுக்க இனி உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லா நேரமும் நமக்கு விரும்பிய விருப்பங்களை சரியாக சொல்லிக் கொடுக்காமல் போனாலும் அந்த இடத்தில் தெய்வம் இருந்து கை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம்
உனக்கு நன்மைகளை தருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஏமாற்றங்கள் போதும். எதிர்பாராமல் நின்று இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. என் பிள்ளையினுடைய அன்பிற்காக என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பது எல்லாமும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு தெரிய வரும். உன் தாயாக நின்று நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு ஒன்று என்றால் யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் முன் வருவதில்லை என்பது எல்லாம் பொய். இது நீயாகவே சொல்லிக்கொள்கின்ற ஒரு விஷயம். ஆனால் உனக்கு ஒன்று என்றால் கேட்பதற்கு நான் வருகிறேன். உன் அம்மா நான் உனக்காக முன் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் ஓரம் தள்ளிவிட்டு அம்மாவின் கரம் பிடித்து நடந்து வா. நான் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல சிந்தனைகளையும் நான் உணர்த்தி தருவேன் என்பதுதான் உண்மை. இவை அத்தனையிலும் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. காலம் கடந்து உனக்கு பல நன்மைகளும் தெளிவாக உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனையிலும் நீ நிச்சயமாக சரியான ஒன்றை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாலே அது போதுமல்லவா? உனக்கும் நல்லதே நடக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மீது பழி சொல்வதோ மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதோ நம் வழக்கமாக இருக்கக்கூடாது. உன்னை பார்த்து மற்றவர்கள் செய்தார்களேயானால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, பொதுவாகவே பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை காட்டிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய அன்பை விட உண்மை இன்னமும் அதிகம் உன்னை அவர்களிடமிருந்து நேசிக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று பல உறவுகளினுடைய வெளித்தோற்றம் வெள்ளையாகவும் மனது முழுக்க முழுக்க விஷமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, இந்த உலக வாழ்க்கைக்கு நிச்சயமாக 3 நாள்தான். நேற்று வாழ்ந்தோம், அது திரும்ப வராது. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரம் கிடையாது. நாளை எங்கே இருப்போம் என்றும் எப்படி இருப்போம் என்றும் நமக்கே தெரியாது. உனக்கு ஒருவர் மேல் வருத்தமோ கோபமோ இருந்தால் சட்டென்று அதை பற்றி பேசி தெளிவுபடுத்திக்கொள். மனதிலே வைத்து வளர்த்து வளர்த்து கடைசியில் அது ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை உருவாக்கிவிடும். கற்பனைக்கு மேல் கற்பனைகளை செய்து கொண்டு போனால் மிக பெரும் வெறுப்பாக மாறி அந்த உறவே முறிந்து போகும். இன்று பல பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் முறிந்து போய் கிடக்கின்றது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து யோசிக்கின்ற விதம் நிச்சயமாகவே நம்மையே யோசிக்க வைத்து விடுகின்றது. எது பிரச்சனை என்று கூட இன்றிருக்கின்ற பிள்ளைகளினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரணம் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்படுகின்றது, விவாகரத்து என்ற ஒன்றை பெறுவதற்கு. இது நாளை எதிர்காலத்தை என்னவாக மாற்றும்? ஒன்றிலிருந்து தப்பித்து இதைவிட மோசமான ஒன்றின் கையில் சிக்கிவிட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும் என்பதனை எல்லாமும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் சற்று உன்னிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் செய்ய முடியாத ஒரு செயலை நீ நிச்சயமாக தெய்வத்திடம் ஒப்படைக்கிறாய் என்றால் இந்த செயல் தெய்வத்திடம் இருந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான தேவைகளை நடத்தி கொடுக்கும். தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பை உனக்கு பெற்றுத்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தெய்வமும் உனக்கு கொடுப்பதில்லை. அப்படி முடியாத ஒரு காரியம் என்றால் தெய்வமே முன்னின்று அதை நடத்தும். இதுதான் உண்மை. நீ ஒப்படைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. முடியாத பட்சத்தில்
தெய்வமே முன்னின்று உனக்கு உதவிகளை செய்யும். கம்பீரம் என்ற ஒரு வார்த்தை உண்மைக்கே உரித்தானது. அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது. அதை நாய்களிடத்திலிருந்து ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் இதையெல்லாமும் இருப்பவர்களிடம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதனினுடைய அருமை என்னவென்று தெரியும். அவர்களினுடைய திறமையும் என்னவென்று வெளிப்படும். அதனால் தேவையில்லாமல் கத்திக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்காதே. எது உனக்கு சரியென்று தோன்றுகிறதோ அதை நீ சரியாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களும் உனக்கு புரிய வந்துவிடும். எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு விடுவாய். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிம்மதிப்படுத்த வந்திருக்கின்ற இந்த காலம் இனி எல்லாமும் உன்னை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம் இனி உனக்கான உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு நடக்கும். நாம் விரும்பியது எல்லாமும் நாம் விரும்பியது போலவே நடக்கும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை உன் மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாதே. குடும்பத்தில் எவனொருவன் எல்லோரும் வேண்டும் என்று நினைத்து அவர்களோடு அவர்களுக்கான நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றானோ அவன்தான் கடைசியில் யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுகின்றவன். இது உறவுகளினுடைய ஒரு விசித்திரமான எழுதப்படாத ஒரு விதி. இதையெல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன நடத்துகிறது, ஏது நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். மிகப்பெரிய அன்பு கொண்டு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக இந்த வராகி உனக்காக முன் நிற்பதும் இனி உன்னை மீட்டெடுப்பதும் இனி உனக்கு பழகி போய்விடும். அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை உன் முன்னால் நடத்தித்தான் உனக்கு நான் நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த வெற்றி உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நாம் எதிர்பார்த்து நின்றது இனி எல்லாமும் போதும். இனி நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக கணித்து விட வேண்டும். உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக வெளிப்பட்டு நிற்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய மனதை நோகடித்தவரை ஒருபோதும் பழிவாங்க இளம்பிக் கொண்டிருக்காது. அவர்கள் உன்னுடைய மௌனத்தை கண்டு உடைந்து போவார்கள். நீ அமைதியாகிவிடு. அவர்கள் உன்னிடத்திலிருந்து தப்பித்தாலும் இந்த காலத்திடம் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். இறைவன் உன்னை சோதிப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல, உன்னை இன்னும் வலிமைப்படுத்தத்தான். ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நீ கடக்கும் தனிமையான இரவுகளும் நிச்சயமாக நீ யாராக மாற வேண்டுமோ அது உன்னை அழகாக மாற்றிவிடும் என்பதனை மறந்து விடாதே. நீ மாற நினைக்கிறாய் அல்லவா, அந்த வடிவத்தை அது உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாமுமாக
உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல தோன்ற வைக்கும். எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள், தெய்வம் உனக்காகவே இருக்கிறது என்பதனை. உன்னுடைய குழப்பங்கள், போராட்டங்கள், விலகிச் செல்லும் மனிதர்கள் இவை உன் தோல்வியினுடைய அடையாளம் அல்ல, உன்னுடைய வளர்ச்சியின் அடையாளம். இனி எதுவென்றாலும் நான் சொல்லும் இந்த சொல்லின் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்ல அடையாளத்தோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. என் குழந்தையே, சரி எது தவறு எது என்று நான் சொல்லித்தான் இனி நீ தெரிந்து கொள்ள வேண்டியும் என்று அவசியமில்லை. நிச்சயமாக உனக்கே உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக தெரியும். தெய்வம் உன்னை அழைத்துச் செல்லும் இடத்திற்கு எதுவெல்லாமும் தகுதியற்றதோ அவற்றை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுகின்றார். நீ கூட்டத்தில் கலக்க பிறந்தவன் கிடையாது, தனித்து நின்று இந்த வாழ்க்கையை ஜொலிக்க பிறந்த குழந்தை என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட எண்ணிவிட்டாலே அது போதும். உன்னுடைய கடுமையான வழி ஒரு பெரிய நோக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சோதனைதான் நாளை உனக்கான சரித்திரத்தை எழுதப் போகின்றது. அதனால் வழியை கண்டு சோர்வடைந்து விடாதே. தெய்வம் உனக்குள் உருவாக்குவது உன்னுடைய கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதை உன் வாழ்க்கையில் நடத்தாமல் தெய்வம் ஓய்ந்துவிடப் போவதும் கிடையாது. அதனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி எண்ணி வருந்துவதை தாண்டி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள். முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவுமே இல்லை. நான் இருந்து உன்னை வழி நடத்துவது எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை சரியான வழியில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே அது போதும். நல்லது நடக்க வேண்டி இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்வது உனக்கே புரிந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் இனி எந்த இடத்திலும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எத்தனையோ தருணங்களை பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு இவை எல்லாமும் ஒரு பெரிய விஷயமே அல்ல. உன்னால் முடியாது என்று இனி எதையும் யோசிக்க ஒன்றுமில்லை. நீ நினைத்தால் இங்கு அத்தனையும் உன் வசமாகுவதை இனி உன்னால் நிச்சயமாக கண்கூடாக காண முடியும். எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இனி நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி நீயாக சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்கள். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இனி முடிக்கப்படும். என் பிள்ளை கலங்கி நின்ற விஷயங்கள் கூட இனி நிச்சயமாக பல சூழ்நிலைகளை தாண்டி உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி நிச்சயமாக உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு சாதகமான ஒன்றை நடத்திவிட இப்பொழுது தயாராகிவிட்டது. அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. முடியாதது, நடக்காதது என்று நாம் எண்ணுகின்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை பெரிய ஆச்சரியத்தை தந்துவிடும். அதற்கான நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கென நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை அது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு எப்பொழுதும் இனி நன்மைகளையே நான் நடத்தி கொடுப்பது உறுதி என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு தெரிய வந்துவிடும். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக அது எடுத்துச் சொல்லிவிடும் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும்
நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு. நான் இருக்கிறேன். மனதார போராடு. உன் வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.